இப்ப என்ன பண்ண போன? அரிசி கழுவிட்டு தண்ணி ஊத்த போன. போடி இவளே. என்னடி என்ன தேடுற? ஒரு பாத்திரம் வேணும். இதோட அப்பா தான் இங்க நிறைய இருக்கே. இந்தா. எதுக்கு இந்த பாத்திரம்? இது எதுக்கிட்டே அதுல ஊத்துற? இந்த ரைஸ் வாட்டரை ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா மூஞ்சி சும்மா பளபளன்னு ஆயிடும். ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணா 1000-2000 ரூபாய் செலவாகுது. அதுக்கெல்லாம் எவன் செலவு பண்றது? அதுக்கு தான் இங்க வைக்கிறேன். அப்போ எனக்கும் எடுத்து வை, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹவுஸ் ஓனர் கிட்ட கொஞ்சம் ரெண்ட் கம்மி பண்ணி சொல்லி கேட்கலாமா? ஆமாண்டி, அநியாயத்துக்கு ரெண்ட் வாங்குறான். ஏதோ இந்த வீட்ல ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கே, நம்ம இந்த ரெண்ட்டுக்கு வந்தோம். மாசம் மாசம் ஒரு ஃபர்னிச்சரா எடுத்துட்டு போயிட்டு வாடகை மட்டும் குறைக்க மாட்டான். கேக்கலாம். சரி ஓகே, வா இப்பயே போய் கேப்போம். சரி வா போலாம். ஏய் என்ன பண்ற? கொஞ்சம் பாஷா தெரியணும்ல. அப்ப நான் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு போட்டுக்கோ வந்துடுறேன். போட்டுக்கோ. ஹவுஸ் ஓனர், ஓனர் அண்ணே, அண்ணே வெளியே வாங்கண்ணே. அண்ணே. என்னம்மா 2 பேரும் இங்க வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்க? ஓனர் அண்ணே, போன மாசம் ரெண்ட் கம்மி பண்றத பத்தி பேசிருந்தேன்ல. ஓ அதுவா? ரெண்ட் எல்லாம் குறைக்க முடியாதுமா. எது கம்மி பண்ண முடியாது? ஆமா. அப்ப எங்க வீட்ல இருந்து எடுத்து போன கட்டல திருப்பி கொடுங்க. ஏமா வீடெல்லாம் ரெண்ட்டுக்கு விடும்போது ஃபர்னிச்சர் எல்லாம் இருந்தது. இப்போ அது எனக்கு தேவைப்படுது, அதை நான் எடுத்துக்கிட்டேன். வீட ஃபர்ஸ்ட் வந்து பாக்கும்போது ஃபர்னிச்சரோட இருக்கிறதுக்கு தானே ரெண்ட் போட்டீங்க. இப்ப ஃபர்னிச்சர் மட்டும் ஒண்ணா எடுத்துட்டு போயிட்டு ரெண்ட் குறைக்க மாட்டேனே. அதானே